வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் நடந்த பூமி பூஜை விழாவில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பங்கேற்றார். அமைச்சர் வருவதை முன்கூட்டியே அறிந்த இச்சிப்பட்டி கிராம மக்கள் பட்டா விண்ணப்பங்களுடன் அரசு மருத்துவமனை முன் திரண்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், எச்சிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நாங்கள் வீட்டுமனை பட்டா இல்லாமல் குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம். குறைந்த வருமானத்தில் வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டு வருகிறோம். எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகிறோம். உள்ளூர் திமுக பிரமுகர் பட்டா பெற்றுத் தருவதாக கூறி பல ஆயிரம் ரூபாய் வசூலித்து சென்றார். ஆனால் பட்டா வழங்கவில்லை. பல்வேறு மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க முயற்சித்து வருகிறார். இதுகுறித்து கேள்வி எழுப்பியதற்கு உங்களுக்கு பட்டா இல்லை என கூறுகிறார். அடுத்த முறை பார்த்துக் கொள்ளலாம் என கூறி ஏமாற்றி வருகிறார். வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்துள்ளோம். எங்களுக்கு பட்டா இல்லையெனில் நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பித் தர வேண்டும் என்றனர். பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்ட அமைச்சர் சாமிநாதன் இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சென்றார். பணம் கொடுத்து சொல்லி 10,000 கொடுத்துருக்கு சார். எங்களுக்கு வரல, கூட இருக்கவங்களுக்கு 4 பேருக்கு வரல சார். மற்ற எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாரு சார். உங்களுக்கெல்லாம் பின்னாடி வரும்னு சொன்னாரு சார். இப்படியே நாங்க 4 வருடம் மனு கொடுத்துருக்கோம் சார். எங்களுக்கு இன்னுமே வரல. இப்படியே தமிழ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நாங்க ஒரு வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்துருந்தாங்க. நம்ம கஷ்டப்பட்டு இப்ப எங்களுக்கு இடம் வேணும் சார், இல்லைன்னா பணம் வேணும் சார். நாங்க யார பாக்க இங்க வந்தீங்க? கலெக்டர் பார்க்க வந்தோம் சார். கலெக்டர் பார்த்து மனு கொடுக்க வந்துட்டோம் சார். எங்களுக்கு இடம் வேணும் சார். எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும் சார். எங்களுக்கு சொன்னாங்கல்ல, வாடகை வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க சார். எங்களுக்கு கண்டிப்பா நாங்க கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கஷ்டப்பட்டு வாடகை கொடுக்க முடியாம இருக்கிறோம் சார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவால் நீண்ட நாளாக அவதிப்பட்டு வந்தார். அவருக்கு வயது 101. கடந்த 1ஆம் தேதி சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் உடல் உறுப்புகள் செயலிழந்தன. நிலைமை கவலைக்கிடமானது. முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று உடல்நிலை குறித்து விசாரித்தனர். தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்த நல்லக்கண்ணு இன்று காலமானார். பிற்பகல் 1:55 மணிக்கு அவர் உயிர் பிரிந்ததாக டாக்டர்கள் அறிவித்தனர். நல்லக்கண்ணு இறந்ததை கேட்டதும் தொண்டர்கள் கதறி எழுந்தனர். நல்லக்கண்ணு தனது 18வது வயதில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்றவர். தமிழக அரசியல் வரலாற்றில் நேர்மையான தலைவர் என அனைத்து தரப்பினராலும் போற்றப்பட்டவர் நல்லக்கண்ணு. நம்ம கலைஞர் கூட தான் சொன்னாரு, நான் இனிமேல் காங்கிரஸோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. கேடா நெப்பு கூடா நெப்பு கேடா முடிந்தது. அவங்க மனைவிய கேக்குறாங்க. முதல் தளத்துல விசாரணை நடக்குது. அவங்க மகள் கனிமொழி திகார் ஜெயில 6 மாசம் சிறையில இருந்துட்டு இதுல வந்தாங்க, ஜாமீன்ல வந்தாங்க. அவங்க ஆட்சியில தான். அவன் மத்திய அமைச்சர் அப்படிதான் இருந்தாரு. திகார் ஜெயில வந்தாங்க. இத பார்த்துட்டு சொன்னாரு. அப்புறம் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதெல்லாம் அரசியல் இருக்குங்க, அப்பப்ப மாறுங்க. அதை பத்தி எல்லாம் நீ இது பண்ணக்கூடாது. இவங்கள மாதிரி நாங்க திறந்தாங்க. இப்ப இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலூன் பறக்க விட்டாங்கல்ல, மறந்துட்டீங்களா? நீங்களாம் மறந்துட்டுப்பீங்க. கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க. கோ பேக் மோடினாங்க. முத மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இவங்க அமைச்சரானவங்க. வெள்ளக்கூடை ஏந்திய வேந்தனே நம்ம வெள்ளக்கூடை ஏந்தியவர் தான் நம்ம முதலமைச்சர். வெள்ளக்கூடை கருப்பு கூட பிடிக்க கூடாது. நான் வெள்ளக்கூடை பார்த்ததே இல்லை. நம்ம என்னன்னா எங்கேயாச்சும் நிகழ்ச்சியில இந்த பல்லாக்கு மாதிரி ஏதோ இது பண்ணி போட்டுருப்பாங்க, கூட மாதிரி பிடிச்சிருப்பாங்க. கூட அதுலதான் பார்த்திருக்கோம். முத ஒரு முதலமைச்சர் வெள்ளக்கூட பிடித்ததே நம்ம முதலமைச்சர் தான். பாரத பிரதமருக்கு 2 கூட, ஒரு கூட இல்ல 2 கூட பிடிச்சாங்க. அப்ப அவங்க எல்லாம் சொல்றது அதையெல்லாம் மறந்துடுறாங்க, எங்களை சொல்றாங்க. அப்புறம் அதே மத்திய அமைச்சரை கூப்பிட்டு வந்துதான் அவங்க அப்பாவுடைய இந்த 100 நாணயத்தை வெளியிட்டாங்க. அதுல இந்திய எழுத்து இருந்துச்சு. அதுக்கு கூட இவங்க சொல்லல, இது பண்ணாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம்.
தேசிய அறிவியல் தினத்தையொட்டி மதுரை லேடி டோக் கல்லூரியில் பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி சார்பில் அறிவியல் தின விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காலநிலை நெருக்கடி மற்றும் அறிவியல் மனப்பான்மை எனும் தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி கல்லூரி முதல்வர் முனைவர் பியோலா ஜெயஸ்ரீ மேற்பார்வையில் நடந்தது. மதுரை வக்பு வாரிய கல்லூரி முன்னாள் முதல்வர் மற்றும் பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி மதுரை கிளை தலைவர் டாக்டர் எம் அப்துல் காதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சாதாரணமா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு பெய்ய வேண்டிய மழை வந்து இதுக்கு முன்னாடி நீங்க நியூஸ் கேட்டு மில்லிமீட்டர்ல சொல்லுவாங்க. மில்லிமீட்டர்ல 10 மில்லிமீட்டர் 15 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எதுல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? சென்டிமீட்டர்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் இந்த நியூஸ்ல சொல்லுவாங்க. சென்னையில 2015 டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்? மில்லிமீட்டர்ல இல்ல, சென்டிமீட்டர்ல பெஞ்சது. எவ்வளவு அப்படின்னா 44 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. 44 சென்டிமீட்டர் என்பது 440 மில்லிமீட்டர் மழை ஒரே இடத்துல பெஞ்சது. அதனால ஏற்பட்ட அந்த பேராபத்து என்ன அப்படிங்கறத அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ இதுதான் வந்து கிளைமேட் கிரைசிஸ். ஆக நாம இப்ப பேசக்கூடிய இந்த காலநிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, நமக்கு மிகவும் பேராபத்தை தரக்கூடிய ஒரு சூழலாக இருந்துட்டு இருக்கு. அப்போ இதனால என்ன சார் பண்றது? நம்ம வந்து மழை வந்துச்சுன்னா புழைய வாங்கி வச்சுக்கணுமா, இல்ல ரெயின் கோட் வாங்கிட்டா போதுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் சந்தர்ப்பமே அளிக்கிறது இந்த கிளைமேட் கிரைசிஸ். என்ன ஆகும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக பகுதி, அதாவது ரெசிடென்சியல் ஏரியா, அந்த பகுதியா இருக்கிறதுலாம் தீவு மாதிரி ஆயிடும். வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? தண்ணி வந்துடும். வீட்டுல இருக்கக்கூடிய கட்டில் என்ன மாதிரியா இருக்கும்? ஒரு தீவு மாதிரி இருக்கும். உங்களை சுத்தி தண்ணி இருக்கும், கட்டிலுக்கு மேல நீங்க இருப்பீங்க, ஒரு தீவு மாதிரி இருக்கும். இதுதான் காலநிலை நெருக்கடி. இது போன்ற ஒரு நிகழ்வு தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 2015 தமிழ்நாட்டில் முதல் தடவையா 44 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் 2016 பெஞ்சது. அதற்கப்புறம் 2023 24 இதுல எல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி பெஞ்சிட்டு இருக்குது. காரணம் யாரு காரணம்? இதுக்கு இயற்கை தான் காரணமா அப்படின்னா இயற்கை காரணமே அல்ல, நாம் தான் காரணம். நாம் எப்படி என்ன காரணம்? நமக்கு வீடு கட்டணும், மற்றபடி இதெல்லாம் வேணும், ரெசார்ட் கட்டணும், அது வேணும், இது வேணும் என்பது என்ன செஞ்சுட்டோம்? மரங்களை எல்லாம் விட்டுவிட்டோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகம் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த உலகம் தோன்றும் பொழுது அந்த இயற்கையானது சரிசமமாக அனைத்தையுமே பேலன்ஸ்டா தான் என்ன செஞ்சு இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. நாம வெளியிடக்கூடிய நமக்கு தேவையான அந்த சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜன் எங்கிருந்து வருது? மரத்திலிருந்து வருது. இப்ப எனக்கு முன்னாடி பேசின ஒரு பாப்பா அழகா சொன்னாங்க, பிளான்ட்ல இருந்து மரத்திலிருந்து 30% ஆக்சிஜன் வருது. நிச்சயம் 70% அந்த கடல்ல இருக்கக்கூடிய நுண்ணிய தாவரங்கள் வருது. எப்படி வருது அப்படின்னா, அது நமக்காக வந்து ரொம்ப கருணையோட தருதா அப்படின்னா அப்படி இல்லை. இயற்கை எப்படி வச்சிருக்கோம்னா அதனுடைய கடமை. அது உயிர் வாழ வேண்டும் என்றால் அதற்கு உணவு தேவை. அந்த உணவை தயாரிக்கும் பொழுது பை ப்ராடக்டாக என்ன வருது? ஆக்சிஜன் வருது. உங்களுக்கு தெரியும், போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து வாட்டர், சூரிய ஒளி, சன்லைட் எல்லாம் சேரும் பொழுது கார்போஹைட்ரேட் கிடைக்கிறதுக்கு, அந்த கார்போஹைட்ரேட் உற்பத்தி ஆகும் பொழுது என்ன பை ப்ராடக்ட் கிடைக்குமா? ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக பிளான்ட் வெளியிடக்கூடிய அந்த ஆக்சிஜன் நமக்கு வந்து சுவாசத்துக்கு பயனாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி மாநில செயலாளர் யோகராஜன் அறிவியல் மனப்பான்மை என்ற தலைப்பில் பல விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகளையும் அவர்களுடைய வரலாற்றையும் எடுத்துரைத்து மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மாணவிகள் காலநிலை மாற்றம் தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினர். மாணவிகளின் உரைகளை பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி மதுரை கிளை துணைத் தலைவர் கணித பேராசிரியை காயத்ரி மதிப்பீடு செய்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் உரை நிகழ்த்திய மாணவிகள் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் அறிவியல் புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. தேசிய அறிவியல் தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. ஏற்பாடுகளை லேடி டோக் கல்லூரி பேராசிரியர்கள் லட்சுமி, கலைவாணி ஆகியோர் செய்தனர். பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி மதுரை கிளை செயலாளர் ஹில்டா மேரி மற்றும் செயற்குழு உறுப்பினர் பாரதி ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சியில் முதலாம் மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மதுரையில் மார்ச் 1ஆம் தேதி NDM மாநாடு நடக்கிறது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. படலைங்க ஐயா, நீங்க தெரியாம இன்னும் வந்து நீங்க இதே மாத்த மாட்டேங்க. இந்த ஓட்ட கீரல் மாதிரி முன்னால சொல்லுவாங்க, அது என்னங்க பிளேயர், ரிகார்டு பிளேயர், ஓட்ட ரிகார்டு பிளேயர் மாதிரி பேசுறீங்க.
அதாவதுங்க, தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமானது. நீங்க தேர்தலை புரிஞ்சுக்கணும். எங்க புரட்சி தலைவர் அம்மா என்ன சொல்றேன், நான் அதை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்பவும் நீங்க கேட்டதுனா சொல்றேன். எந்த தேர்தலிலும் ஆளுங்கட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் இன்னைக்கு தயாராயிட்டாங்க. இதுக்கு ஒரே தலைவர், நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்றால் எடப்பாடியார் தான். எனவே எடப்பாடியாருக்கு தான் வாக்களிக்கணும்னு மக்கள் முடிவாக இருக்கிறாங்க. அது இல்லைன்னா நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க, தென் மாவட்டங்களில் எல்லா இடங்கள்லையும் இதே எழுச்சி இருக்கு. நீங்க போய் மக்களை கேளுங்க, இதே எழுச்சி. மக்கள் எழுச்சியா இல்லைன்னா எங்க கழக தொண்டர்கள் சோர்வாயிருவாங்க. எங்க கழக தொண்டர்கள் வீறு கொண்டு எழுதுறாங்கனால கட்சி வீறு கொண்டு எழுந்துருச்சு. எங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்களே 2011 சொல்லியிருக்காங்க, இங்கே கருணாநிதியா என்னையா தான் பார்ப்பாங்க, அம்மாவான்னு தான் பார்ப்பாங்க, வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. எத்தனை முகம் வந்தாலும் சரி, அத்தனை முகமும் அடிபட்டு போகுங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணன் அது காட்டிலும் பன்மடங்கு உழைக்கிறார். எனக்கு உழைப்பு களத்துல நின்று இன்னைக்கு பொதுச் செயலாளர் மாதிரி யாரும் போய் ஏறத்தாழ 200 தொகுதிக்கு மேல் அவர் மக்களை சந்தித்துட்டார். போற இடங்கள்லாம் கடல் அளவு போல மக்கள் கூட்டம். இதுக்கு மேல என்ன சான்று? மக்கள் எழுச்சியா இருக்காங்க. அவர் பேசி முடிக்கும் தொட்டிக்கும் ஆட்கள் இருக்காங்க, கைதட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்கிறாங்க. இன்னும் சொல்றா, எங்கிட்டே நாங்க போகும்போது இங்க இருக்கிற வியாபாரிகள், மதுரை இருக்கிற வியாபாரிகள்லாம், ஐயா எப்பயா இந்த ஆட்சி போகும், எங்களுக்கெல்லாம் விடிவு காலம் நீங்க வந்தா தாப்பா விடிவு காலம் கிடைக்கும், அண்ணே ஏற்பாடு பண்ணுங்கண்ணே, சீக்கிரம் பண்ணணும்னு நாங்க எல்லாம் சொல்லிட்டோம்னே. ஒட்டு மொத்தமா நாங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அது சிறு குறு நடுத்தர வியாபாரிகள், இந்த வணிகர்கள், தொழில் பண்றவங்க, இவங்க பூராமே இன்னைக்கு இபி பில் கட்ட முடியாம ஏகப்பட்ட நஷ்டத்துல இருக்காங்க. தொழிலும் இல்ல, நசிந்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்த ஆட்சியை விரட்டணும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப வரும்போது அவங்களுடைய பார்வை வேற எங்கும் போகாது. இப்போதைக்கு எல்லாரும் நீங்க சொல்லுவீங்க, இது உங்களுடைய இதுல கூட்டம் கூடுறது வச்செல்லாம் இல்ல, கூட்டம் எல்லாருக்கும் தான் கூடும். ஏங்க, ஒரு தலைவரா இருந்தவங்க நீங்களும் விட்டுறீங்க, கொஞ்ச நாள் ஆனா மறந்துடுறீங்க. நீங்க தொடர்ந்து அவரை போய் கேட்கவும் மாட்டீங்க, இது பண்ணல. அவருக்கும் இதாக போச்சு. ஏதாச்சும் ஒரு இப்படி ஒரு இது பண்ணா தான் என்னன்னா பேர் வரும் அப்படின்றக்காக தான் பேசுறேன். யாரு நாங்க நினைக்காம இருப்போமாங்க? நாங்க நினைக்கிறோங்க. இப்படிப்பட்ட ஆள்லாம் போய் எங்க அம்மா பதவி கொடுத்து முதலமைச்சராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, பொதுப்பணித்துறை அமைச்சராக்கி, ஹைவேஸ் அமைச்சர், நிதி அமைச்சர் ஆக்கி, இப்படி ஆளெல்லாம் போய் அனுப்பிச்சிருக்காங்களே. தாயே, கருணை தாயே, பாரு தாயே, நீ மேல இருந்து நீயே சொன்ன, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இன்னும் இதத்தான் ஓட்டுவீங்க. செல்லூர் ராஜேஷ் சொன்னார், இன்னும் 100 ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் மக்களுக்காக பணியாற்றும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட தாய் யார பார்த்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்க? ஏங்க, பாரதிய ஜனதா இருக்கிற இடத்துல தாங்க வளர்ந்து இருக்கு. பாரதிய ஜனதா தானங்க இன்னைக்கு நிறைய நிதியில தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா ஆட்சியில இருக்க, ஏங்க இவங்க 15 வருஷம் 17 வருஷம் மத்தியில் ஆட்சியில இருந்தாங்க. எப்பாச்சும் திருக்குறள் அங்க பேசப்பட்டதா? எப்பாச்சும் திருமுறை அங்க பேசப்பட்டதா? ஏங்க, எந்த பிரதமராச்சும் பேசியிருக்காரா? எந்த வெளிநாட்டிலேயாச்சும் ஒரு மோடி எத்தனை பேருக்கு இவங்க இது பண்ணாங்க? வெஞ்சாமரம் பேசினாங்க, அமைச்சரவையில் அங்க வைத்தாங்க. ஏங்க, இந்திய எதிர்த்து போராடி இந்திய எழுத்தை அழிச்சதுனாலேயே எத்தனை மாணவர்கள் சுடப்பட்டு இறந்தாங்க. அதே இந்திய எழுத்து வர்றதுக்கு இவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது திமுக அமைச்சர் டிஆர் பாலு என்ன சொன்னாரு? வடநாட்டுக்காரவங்க அங்க இருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும்ல, தமிழ்ல இருந்தா தெரியாதுல்ல, அதுக்காகத்தான் அப்படின்னாரு. அப்படியே திமுக நேரத்துக்கு நேரம் மாற்றி மாற்றி பேசுவாங்க. அவங்க எப்பவுமே இதா இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி திமுக ஆரம்பத்துல இருந்து ஒரே ஸ்டப்பனா பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லையா? 99 நாங்க கலட்டி விட்ட உடனே நாங்க வந்துட்டோம், கலட்டிட்டு வந்துட்டோம். எங்க அம்மா வேணான்ட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க தான் கூட்டணி வச்சாங்க. அப்புறம் 2004 வச்சாங்க, நிறைய தொகுதி கொடுத்தாங்க.
அப்பெல்லாம் பாரதிய ஜனதா தீண்டத்தகாத கட்சியே தெரியலையா? 2001 நின்றாங்க. 2001 நிக்கும் போதெல்லாம் கூட்டணி வைக்கும் போதெல்லாம் தெரியலையா? ஒருவேளை நம்ம முதலமைச்சர் மறந்துட்டாரான்னு தெரியல, இல்ல நீங்களாம் மறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்றாரான்னு தெரியல. அது கரெக்ட். அது நாங்களே கூட்டணின்னு இல்ல, பொதுவா ஒருத்தர் ஏதாச்சும் கிடைக்கலன்னா பார்க்க வேண்டியதை ஒரு நரி மாதிரி சொல்லுவாங்கல்ல, சிச்சி இந்த படம் புளிக்கிட்டு போவாங்கல்ல. யார் அவரு கூட்டணியில சேர்க்கறதுக்கு அவரு எத்தனை முயற்சி தான் பண்ணாரு. நம்ம செங்கோட்டையன் அவர் வர்றாங்க, இவர் வர்றாங்க, இப்ப வந்துருவாங்க, அப்ப வந்துருவாங்க, இப்ப வரல. அப்ப மட்டும் ஏன் அப்பவே இவர் சொல்லியிருக்கலாம்ல? அது வேற. நீ இதுக்குதான் நீ விஜய் செல்லூர் ராஜு இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு அதைத்தான் சொல்லுவேன். நாங்க சொன்னதை விட்டுருவீங்க. கூட்டணியை பற்றி கூட்டத்தை பற்றி பேசுங்க. கூட்டணிக்கு எப்படி வருவாங்க, எப்படி கூட்டம் வருவாங்க என்னன்னு கேளுங்க.